இந்து சமய அறநிலைத்துறையில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு போட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா, அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயில், பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை வட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு இந்து சமய அறநிலைத்துறை வேலைவாய்ப்பு அறிவிப்பு விட்டுருக்காங்க. ஸோ அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த அஃபீஷியல் வெப்சைட். ஸோ ஸ்ரீ பவானி அம்மன் டெம்பிளோட வெப்சைட். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் வரும். ஸோ இதுதான் வந்து திரு அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயில், பெரியபாளையம், திருவள்ளூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா, தகுதி இந்து சமயத்தை சேர்ந்த நபர்கள் வந்து 20/1/15க்குள்ளே போகணும். ஓகே, நெக்ஸ்ட் மந்த் ஒரு மாதம் டைம் இருக்குது. 20/1/2025 மாலை 5:45 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் இது பண்ணுவாங்க. என்ன போஸ்டிக்காங்கன்னா, மையத்தில் மருத்துவ அலுவலர், செவிலியர், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் வரவேற்கப்படுகின்றன. பதவியின் பெயர் வந்து மருத்துவ அலுவலர். ஓகேவா, மருத்துவ அலுவலர், மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து 2 போஸ்டிங்கு, செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸ் 2 வேகன்சி. ஸோ எம்பிபிஎஸ் குவாலிஃபைட் ரிஜிஸ்டர் அண்டு டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங். ஓகேவா, இதுக்கு 60,000 கொடுக்குறாங்க, இது 14,000 கொடுக்குறாங்க. இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் வந்து இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்க வேண்டும். இந்த தொற்றுநோய், உடல் அல்லது மனநிலை கொண்ட குறைபாடுகள் நீதிமன்றத்தில் தானே உங்களுக்கு பட்டக்கடனை தீர்க்க முடியாதவர்கள் வந்து யாருக்கும் வந்து எலிஜிபிள் இருக்காது. ஓகேவா, திருக்கோயிலில் சொந்தமான சொத்துக்களை ஆக்கிரமித்து அனுபவித்து வருபவர்களுக்கு திருக்கோயில் இருக்காது. ஸோ நிபந்தனைகள் நிறைய கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் அனுப்படும் மேலுரைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ என்ன அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா, விண்ணப்பங்கள் செயல் அலுவலர், அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயில், பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை வட்டம், திருவள்ளூர் மாவட்டம், அஞ்சல் குறியீடு 601102 என்ற பெயரில் பதிவு தபாலில் 20/1/2025 மாலை 5:45 மணிக்குள் திருக்கோயில் அலுவலகத்திற்கு வந்து சேரும்படி அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் வந்ததுன்னா அது பின்னர் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தகுதியான விண்ணப்பங்கள் மட்டும் பர்சனலுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்பங்கள் கட்டணம் கிடையாது. 17/1/2025 மாலை 5:40 மணி வரையில் விண்ணப்பங்கள் மற்றும் இதர நிபந்தனைகள் நேரிலோ அல்லது அந்த கோயில் வெப்சைட்டில் இருந்து திருக்கோயில் இணையதளத்திலும் என்கிற இணையதள முகவரியில் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயில் என்ற பெயரில் உள்ள பக்கத்தில் ஆன்லைன் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 17/1 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு 20/1க்குள்ளே போயிட்டு சேரணும். 17 வரைக்கும் தான் ஆன்லைனில் நீங்கள் எடுக்கிறதுக்கான இது கொடுத்துருக்கு. கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப புகைப்படம் கொடுத்துருக்காங்க. பெயர், தந்தை பெயர், பாதுகாவலர் பெயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நிலையான முகவரி, ஆதார் எண்ணை, பாலினம், திருமணம் ஆனவரா, ஜாதி மற்றும் சான்று இணைக்கப்படணும், பிறந்த தேதி, கல்வி சான்று, தொழில்நுட்ப தகுதியுடன். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும். அதோட ப்ரூஃபை வச்சு அனுப்பணும். ஓகே, நடத்த சான்று, ஸோ சைன் வாங்கணும். ஓகேவா, நடத்த சான்று எங்கே வேணும், இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெற்ற சான்று நகல், அரசு பதிவு பெற்ற அதிகாரியிடம் 1/7/2024 பின்னர் பெற்ற நடத்தி சான்று இணைக்கப்பட வேண்டும். ஓகேவா, ஸோ 1/7/2024 முன்னே பெற்றதான் ஜூலை மாதம் பதிவு செய்யப்பட்ட குற்றவியல் நடவடிக்கை ஏதாவது இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கைபேசி, தொலைபேசி, மின்னஞ்சல் முகவரி எழுதணும். உறுதிமொழி கொடுத்துட்டு கீழே சைன் பண்ணிட்டு நீங்கள் அந்த அட்ரஸுக்கு அனுப்பிடணும். ஓகே, திருவள்ளூர் மாவட்ட அட்ரஸுக்கு அனுப்பிடணும். ஓகேவா, ஏதாவது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் ஏதாவது டவுட் இருந்தால் அதை பார்த்து. தேங்க்யூ.